ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒற்றை கேள்விக்கு ஏற்கனவே அரசமைப்பு என்ன அதிகாரத்தை கொடுத்ததோ இந்த 10 மசோதாக்களும் சட்டம் ஆகிவிட்டன என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்ததோ அதற்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை தொடர்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி இல்லை 14 கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறது. ஒரு நீதியரசர் இல்லை 5 நீதியரசர்கள் கொண்ட அமைப்பு, அதுவும் சாதாரண அமர்வுல அரசமைப்பு அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆளுநருடைய அதிகாரம் தொடர்கிறது. குடியரசுத் தலைவருடைய முடிவை கேள்விக்கு உள்ளாக்க முடியாது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய அலுவலகங்களுக்கு வேணா அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாமே தவிர ஆளுநர் முடிவெடுக்க முடிவு தான். அஃப்கோர்ஸ் வித்தவுட் எனி டவுட் 2 விஷயங்கள் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீங்கள் இனாடினன்ட் டிலே பண்ணக்கூடாது. ரொம்ப நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்க சொல்ல முடியும். சீக்கிரமாக முடிவெடுக்க சொல்ல முடியுமே தவிர 30 நாள் 40 நாள் சொல்ல முடியாது. என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்க எடுத்த முடிவு செல்லாது, நாங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாதுங்கிறத உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வு தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இது இந்த நெரேட்டிவ்களுக்கெல்லாம் எதிரான ஒரு கவுண்டர் பாயிண்ட். உச்சநீதிமன்ற உத்தரவு நீங்களும் பார்த்து வெரிஃபை செய்து கொள்ளலாம்.